இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, உங்களுக்கு தமிழ் தெரியும் அண்ட் ஒரு ரூம்ல உட்காந்து ஒர்க் பண்ற அளவுக்கு ஸ்பேஸ் இருக்கு அண்ட் ஒரு மொபைல் வச்சு அப்படின்னா உங்களுக்கான ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாப் தான் இது. ஒரு ஃபிளெக்சிபிளான ரிமோட் ஜாப் தான் இது. இது வந்து ஏஐக்கு ட்ரெயின் பண்ற மாதிரி இருக்கக்கூடிய ஒரு ஜாப். இது மூலயமா ஒரு மணி நேரத்துக்கு 650 மினிமமாவும் 750 வரைக்கும் சம்பாதிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை பத்தின ஃபுல் டீடைல்ஸ் எப்படி அப்ளை பண்ணணும் அப்படிங்கிற டீடைல்ஸ் ஃபுல்லா பார்ப்போமா? அவுட்லேயர் வெப்சைட்ல தான் நம்ம போய் இந்த ஜாப் அப்ளை பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல உள்ள போன உடனே உங்களுக்கு வந்துட்டு சர்ச் ஜாப்ஸ் காட்டும், அதே மாதிரி லொகேஷன் காட்டும். நாம வந்து இந்தியா கொடுத்து தமிழ் போட்டோம் அப்படின்னா இப்போ அவைலபிளா 2 ஜாப்ஸ் இருக்கு. ஒன்னு வாய்ஸ் ப்ராசஸ், இன்னொன்னு ஃப்ரீலான்ஸ் ரைட்டர். ஓகேங்களா? இதுல நீங்க வாய்ஸ் கொடுத்தும் ஒர்க் பண்ணிக்கலாம் அண்ட் ரெண்டாவதா கொடுத்துருக்கிற ஜாப் வந்து தமிழ் எழுதி காட்டியும் நீங்க ஏர்ன் பண்ணிக்கலாம். இதை பத்தினா ஃபுல்லா பார்ப்போமா? ஃபர்ஸ்ட் வாய்ஸ் ப்ராசஸ் ஜாப் பத்தி பார்ப்போம். இது நீங்க ஏஐக்கு வாய்ஸ் ட்ரைன் பண்ற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப் டு 8 USDன்னு சொல்லியிருக்காங்க. 800 வரைக்கும் நீங்க ஒரு மணி நேரத்துக்கு சம்பாரிச்சுக்கலாம் அப்படிங்கறதையும் சொல்லியிருக்காங்க. அண்ட் கீழே நீங்க அந்த ப்ராசஸ் ஸ்க்ரோல் பண்ணீங்க அப்படின்னா உங்களோட அப்ளிகேஷன், உங்களோட ஸ்கில் அதை மட்டும் நீங்க கம்ப்ளீட் பண்ணா போதும். அடுத்தது ப்ராஜெக்ட் இருக்கிறத பொறுத்து உங்களால ஏர்ன் பண்ணிக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? இது நீங்க பேபால் மூலயமாவும் ஏடிஎம் மூலயமாவும் வந்துட்டு நீங்க வித்ட்ரா பண்ணிக்கலாம் மணியை. அந்த ப்ராஜெக்டை பொறுத்து அமௌண்ட் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபிளெக்சிபிளான ஹார்ஸ் இருக்கும். அதே போல ரிமோட் ஜாப் தான், நீங்க எங்க வேணாலும் ஒர்க் பண்ணிக்கலாம் அப்படிங்கறதையும் வந்து சொல்லியிருக்காங்க. கீழே இதோட டீடைல்ஸ் ஃபுல்லாவே எப்படி யார் யார் அப்ளை பண்ணிக்கலாம் அண்ட் அது இல்லாம நீங்க எந்த மாதிரி வாய்ஸ் கொடுக்குற மாதிரி இருக்கும், உங்களோட நேச்சுரலான எமோஷன்ஸை காட்டுற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கான ரெக்குயர்மெண்ட்ஸா நேட்டிவா தமிழ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எமோஷனல்லாம் வந்துட்டு அந்த எக்ஸ்பிரஸ் பண்ண தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு அமைதியான என்வரான்மெண்ட் இருக்கணும் ரெக்கார்ட் பண்றதுக்கு அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. அடுத்தது ஒரு கேமரா இருக்கிற மொபைல் அண்ட் அதுல பேசுறதுக்கான கம்ஃபர்ட்டும் உங்களுக்கு இருக்கணும் அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. ஒரு ப்ராஜெக்ட்டுக்கு ஒரு மணி நேரத்துக்கு மினிமம் 750 வரைக்கும் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? இது ப்ராஜெக்டை பொறுத்து தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் கீழேயே அவங்களோட பிரைவசி பாலிசியும் கொடுத்துருக்காங்க. அது ஒரு வாட்டி நீங்க படிச்சிருங்க. ஓகேங்களா? இந்த ஜாப்க்கு நீங்க அப்ளை பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா அங்க கொடுத்துருக்க அப்ளை நவ் அதுக்குள்ள போனீங்கன்னா உங்களோட மெயில் ஐடி கேட்கும். மெயில் ஐடி கொடுத்து நீங்க உள்ள என்டர் ஆனீங்க அப்படின்னா உங்களுக்கு வெரிஃபிகேஷன் மெயில்னு சொல்லிட்டு உங்களோட மெயிலுக்கே வரும். சரிங்களா? அதுக்குள்ள நீங்க லாகின் பண்ணி அதுக்கப்புறம் சைன் பண்ற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? இப்போ நீங்க மெயில் ஐடி கொடுத்து ஓபன் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு மெயிலுக்கு இந்த மாதிரி வரும், சைன் இன் டு அவுட்லேயர் அப்படின்னு சொல்லிட்டு மெயிலுக்கு வந்துடும். அதுக்குள்ள நீங்க போனீங்க அப்படின்னா அங்க நீங்க என்னென்ன ஃபில் பண்ணணும் அப்படிங்கறத காட்டும். சரிங்களா? நீங்க ஒரு அக்கௌண்ட் ஓபன் பண்ணணும் அப்படிங்கறதையும் ஒரு ஐடி கொடுக்கணும் அப்படிங்கறதையும் அவங்க சொல்லியிருப்பாங்க. உங்களோட மெயில் ஐடி வெரிஃபை ஆகி உள்ள என்டர் ஆனீங்க அப்படின்னா உங்களோட ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து கிரியேட் ப்ரொஃபைல் அப்படின்னு இருக்கும். இதுல பேசிக்கான டீடைல்ஸ் எல்லாமே கேட்டிருப்பாங்க. நேம், உங்களுக்கு எப்படி இதை பத்தி தெரியும் அப்படிங்கறதையும் கண்ட்ரி கேட்டிருப்பாங்க. அண்ட் லாஸ்டா மொபைல் நம்பர் கேட்டிருப்பாங்க. நீங்க மொபைல் நம்பர்ல அப்லோட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஓடிபி வரும். சரிங்களா? அதை என்டர் பண்ண சொல்லுவாங்க. அப்படிதான் வந்துட்டு வெரிஃபை ஆகும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. எதுக்காக நாங்க இதை கலெக்ட் பண்றோம் அப்படிங்கறதையும் சொல்லியிருப்பாங்க. நிறைய ஃப்ராடு இன்செக்யூரா இருக்கு அப்படிங்கறதுனாலதான் இதை நாங்க கலெக்ட் பண்ணிருக்கோம் அப்படிங்கறதையும் சொல்லியிருப்பாங்க. அண்ட் அடுத்த ஸ்டெப்பா ஓகே கொடுத்து என்டர் ஆனீங்க அப்படின்னா உங்களுடைய செகண்ட் நம்ம வெரிஃபிகேஷன் ப்ராசஸ் போயிடும். அந்த ரெண்டாவது வெரிஃபிகேஷன் ப்ராசஸ்ல உங்களுக்கு 2 டீடைல்ஸ் கேட்டிருப்பாங்க. வெரிஃபிகேஷன் எதுக்காக பண்றோம் அப்படிங்கறதையும் அவங்களோட பிரைவசி பாலிசி மெத்தடையும் சொல்லியிருப்பாங்க. அதை நீங்க ஒன்ஸ் படிச்சுட்டு அதுக்கப்புறமேட்டு கூட நீங்க ஓகே பண்ணிக்கலாம். அடுத்தது என்ன கேட்டிருப்பாங்க அப்படின்னா ஒரு பேன் இல்லைன்னா ஆதார் கார்டு, நம்மளோட ஐடி ப்ரூஃப்காக அவங்க கேட்டிருப்பாங்க. ஸோ நிறைய பேர் வந்து நிறைய தடவை அக்கௌண்ட் ஓபன் பண்றாங்க அப்படிங்கிறதுக்காக ஒரு வாட்டி மட்டும் பண்றதுக்காக இந்த ப்ராசஸ் வாங்கி வச்சிருக்காங்க. இந்த ஐடி ப்ரூஃப்ல நீங்க ஏதாவது ஒண்ணு கொடுத்து ஓகே பண்ணீங்க அப்படின்னா மூணாவதா இருக்கிற ப்ராசஸ் உங்களோட ஸ்கில்ல டெஸ்ட் பண்ணுவாங்க. அது முடிச்சிட்டீங்க அப்படின்னா ப்ராசஸ் எல்லாமே முடிஞ்சிடும். அப்கமிங் ப்ராஜெக்ட்ஸ் உங்களுக்கு அன்லாக் ஆயிடும். அதுக்கப்புறம் நீங்க அந்த ப்ராஜெக்ட்ஸ் வரதை பொறுத்து ஒர்க் பண்ணி ஏர்ன் பண்ணிக்கலாம். அண்ட் இதே போலதான் வந்து நீங்க ஃப்ரீலான்ஸ் ரைட்டருக்கும் அப்ளை பண்ணணும். சேம் மெத்தட்ல அப்ளை பண்ணிக்கலாம் நீங்க.